பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீனாவின் ஜெங்டாங் மாநிலத்திலே இருக்கின்ற இந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த பள்ளிவாசலை ஜும்மா தொழுகைக்காக இன்று வந்திருக்கின்றோம். உஸ்பெகிஸ்தான் நாட்டின் வெளிவிவகார அமைச்சின் 2 உயர் அதிகாரிகளும் என்னோடு இன்றைய ஜும்மா தொழுகைக்காக இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது இன்னும் அரை மணித்தியாலங்களில் பகல் 1:30 மணி அளவில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் இந்த பள்ளிவாசலில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கின்றவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம். எனக்கு பின்னால் இருக்கின்ற தொப்பி அணிந்தவர் சொன்னார், சரியாக பகல் 1:30 அளவில் ஜும்மா தொழுகைக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினார்கள். இந்த கட்டடக்கலை சீனாவினுடைய பாரம்பரிய கட்டடக்கலையை பிரதிபலிக்கின்ற ஒரு மஸ்ஜிதாகத்தான் இந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சகல குறிப்புகளும் இந்த இடத்திலே சீன மொழியில் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சீனாவுக்கு இஸ்லாம் எப்போது வந்தது என்பது பற்றி பல அறிஞர்களுக்கு மத்தியிலும் பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட, இஸ்லாத்திற்கு முன்னிருந்த காலத்திலிருந்தே சீனாவுக்கும் அரபுலகத்திற்கும் இடையிலே நீண்ட நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாக உலக வரலாறுகள் கூறுகின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் சீனாவினுடைய முக்கியத்துவத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் அடிப்படையிலே நாங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றோம். மிக அழகாக சீனாவினுடைய பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த கட்டடத்தினுடைய நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. சீன மொழியிலே எழுதப்பட்ட பல்வேறு வசனங்களும் இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னரே அரபுலகுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் இருந்ததாக இந்த வரலாற்றினூடாக நாங்கள் படிக்கின்றோம். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய நெருங்கிய சஹாபி தோழராக இருந்த சையதுனா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீனாவுக்கு இஸ்லாத்தின் தூதுவை எடுத்து வந்ததாக வரலாற்றினூடாக நாங்கள் படிக்கின்றோம். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழர்களில் ஒருவராக இருந்தார்கள். அவர்கள்தான் சீனாவுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சென்றதாக இஸ்லாத்தின் வரலாறுகளின் நாங்கள் படிக்கின்றோம். அவ்வாறு பல இஸ்லாமிய வரலாற்று மரபுகளை கொண்ட இடம்தான் சீனாவிலே உண்மையில் இவற்றை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், சீனாவிலே அவர்கள் அந்த சீனாவினுடைய பாரம்பரிய கட்டட வடிவமைப்பு கலையோடு இஸ்லாமிய கட்டடக்கலை வடிவமைப்பையும் அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியான விடயம். அவர்களுடைய பாரம்பரியத்தில் இருந்தவாறு இந்த பள்ளிவாசலினுடைய விடயங்களை பார்க்க கிடைப்பது உண்மையில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மலைப்பாங்கான ஒரு பகுதி. இங்குடன் பலர் இப்போதுதான் பள்ளிவாசலை நோக்கி ஜும்மா தொழுகைக்கு தயாராகுவதற்காக பள்ளிவாசலை வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வருகின்ற பலர் சீனர்களும் இருக்கிறார்கள், வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விடயங்களும் இங்கே சீன மொழியினால் எழுதப்பட்டிருப்பதன் காரணமாக எங்களுக்கு இந்த சரியான தகவல்களை தமிழ் மொழியில் வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை நான் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. السلام عليكم ورحمة الله. السلام. الحمد لله. Allah Taala
阿拉的思维呢，今天我们又相聚在这里，我们学习阿拉伯的知识。那么今天我们学习一个